தமிழ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தோம்னா எனக்கு மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் அண்டர் வேல்யூடாக இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஐடிசி வந்து ஒரு 2 குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஐடிபிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு கரெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தது. ஸோ அது ஒரு குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சவுத் இந்தியன் பேங்க் ஒரு குவான்டிட்டி, நிஃப்டி ஃபார்மா பீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆயில் ETF ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னோடய ஃபேவரட் பிஜி இன்வைட்டிங் ஒரு குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். தென் சில்வர் அண்ட் கோல்டு டெய்லி வந்து ஒரு 50 ருபீஸுக்கு சில்வர், டெய்லி 50 ருபீஸுக்கு கோல்டு, அந்த ரெண்டுத்தையுமே வந்து பீஸில் வந்து கன்சிடர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னைய மார்க்கெட்டில் நான் இதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் வரணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ டெய்லி நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து நல்ல ஸ்டாக்காக இருந்தால் நம்ம ஓன் அனலைசிஸ் பண்ணிட்டு வாங்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம லாங் டேர்மில் பார்த்தோன்னா நல்ல வெல்த்தை வந்து அது க்ரியேட் பண்ணும். ஸோ எப்பயுமே பெரிய முதலீடு இருந்தால் தான் இதெல்லாம் வரணும்னு நினைக்கிறது தப்பான விஷயம். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நீங்களும் உங்களோட ஓன் அனலைசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து எந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் உங்கள் ஓன் ரிஸ்கில் வந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.